மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என் மீது நம்பிக்கை வைத்து பழனி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. என்னுடைய அரசியல் பணிங்கிறது இந்த மாவட்டத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன். மாநில பொறுப்பில் இருந்தேன். அப்புறம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக 10 ஆண்டுகள் இருந்தேன். அதனால் இந்த மாவட்ட முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், மக்களுடைய வாழ்நிலைகள் அது முழுவதும் எனக்கு தெரியும். பழனியை பொறுத்தவரை கோவில் நகரம்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ கடவுள் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்த ஒரு கம்யூனிஸ்டாக அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் தனக்கு இருக்கக்கூடிய வறுமையின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தெய்வ பக்தி, தெய்வத்தின் மீது நம்பிக்கை, நம்ம தெய்வத்துக்கிட்ட முறையீடு பண்ணுனா அது நமக்கு நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் இருப்பதை அரசியலாக்க அவங்க பார்க்குறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தின் மீது இருக்கிற நம்பிக்கைக்கும் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், இதுவரைக்கும் உங்களுடைய சமூக பணிங்கிறது பழனி தொகுதி மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்ட ரீதியாக நிறைய விஷயத்தில் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இது பண்ணியிருக்கீங்க. திண்டுக்கல்லுடைய சிபிஎம் மாவட்ட செயலாளரும் இருந்திருக்கீங்க. இப்போ அதை அரசியல் அதிகாரத்தோட பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க? சிபிஎம் கட்சி உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என் மீது நம்பிக்கை வைத்து பழனி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைஞ்சிருக்கிற கூட்டணியின் சார்பில் நான் வேட்பாளராக போட்டிகிட்ருக்கிறேன். என்னுடைய அரசியல் பணிங்கிறது இந்த மாவட்டத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன். மாநில பொறுப்பில் இருந்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன். மாநில பொறுப்பில் இருந்தேன். அப்புறம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக 10 ஆண்டுகள் இருந்தேன். அதனால் இந்த மாவட்ட முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், மக்களுடைய வாழ்நிலைகள் அது முழுவதும் எனக்கு தெரியும். அதில் குறிப்பாக பழனி பகுதியில், பழனி தொகுதியில் இப்போ கொடைக்கானலும் பழனியும் ஒன்றியமும் அதில் இருக்குது. பழனி நகரம் அதுக்குள்ளே இருக்குது. பொதுவாக இந்த நகரத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக, பல்வேறு பிரச்சனைகளுக்காக நானே நேரடியாக தலைமை தாங்கி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன். இந்த முடிதிருத்தும் தொழிலாளிகளுக்காக, அதே மாதிரி சாலை ஓர வியாபாரிகளுக்காக. ஏற்கனவே மணப்பாறையிலிருந்து மாடு வாங்கிட்டு போகிற போது ஒரு பிஜேபி இந்து முன்னணியை சேர்ந்தவங்க அவங்கள மறித்து தகராறு பண்ணபோது இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை, கலவரத்தை ஏற்படுத்துகிற போது அந்த நிகழ்வில் இருந்து அதை ஒழுங்குபடுத்தி ஒரு அமைதிப்படுத்துறதுல அதில் தலையிட்டிருக்கிறோம். நம்ம தோழர்கள் மீது கூட அதில் வழக்குகள்லாம் வந்திருக்கு. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அதனால் பழனி நகரத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். அதே மாதிரி ஒன்றியத்தில் பெரியம்மாபட்டின்னு ஒரு கிராமம், அதை சுற்றி நெய்க்காரப்பட்டி ஜமீனிடமிருந்து உச்சவரம்பு சட்டத்தில் உபரி நிலமாக எடுக்கப்பட்டது 5000த்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள், 5000 ஏக்கருக்கு மேலே எடுத்தாங்க. அந்த நிலங்களெல்லாம் சாதாரண அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித்து மக்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. அந்த நிலத்த சில பிரமுகர்கள் நம்ம உள்ளூரில் மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி, திருப்பூர், சென்னை இப்படி வெளியூர்கள்லேருந்து அந்த நிலங்களை அந்த மக்கள்கிட்ட இருந்து கம்மியான காசை கொடுத்து அபகரித்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. சில அரசியல்வாதிகளும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை நான் விவசாய சங்க மாவட்ட செயலாளராக இருக்கிற போது 2002 இருந்து 2005 வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மக்களை திரட்டி அங்கே நடத்திருக்கோம். நிலத்தில் போய் விதைக்க போகிறோம்னு போய் போராடி இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி அரசியல் தலைமை குழுவாக இருக்கக்கூடிய தோழர் கே பாலகிருஷ்ணன் தலைமையிலேயே நானும் இணைஞ்சு அந்த கிராமங்கள் முழுவதும் சைக்கிள் மூலமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அதை ஒரு 3 ஆண்டுகள் நடத்தி ஒரு உத்தரவும் வாங்கினோம். ஆனால் அந்த உத்தரவு அமுல்படுத்த முடியாமல் இன்னும் இருக்குது.
ஏன்னா பல அரசியல் காரணங்களால் இருக்குது. இப்போ நம்ம மீண்டும் அந்த சட்டமன்றத்துக்கு போகிற வாய்ப்பு அமைகிற போது அதை பயன்படுத்தி ம். அந்த உபரி நிலங்களை எடுத்து மற்ற மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு கொடுப்பது. ம். அதே மாதிரி இந்த பழனி நகரம் வந்து ஒரு கோயில் நகரம். இந்த கோயில் நகரம்ங்கிற போது தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளி மாநிலங்கள், இன்னும் வெளிநாடுகள்ல இருந்து கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிற பக்தர்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்கே இந்த நகரத்தினுடைய கட்டமைப்புலயும் சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. போக்குவரத்த நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்குது. அதே மாரி இங்க வந்து போற பக்தர்களுக்கு சில வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. ம். அடுத்து வந்து இந்த நகரத்துல வந்து இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் ரொம்ப இணக்கமாக காலாகாலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அத வந்து இன்னைக்கு இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த கோயில பாதுகாக்கிறங்கிற பேர்ல சில வழக்க போட்டு அந்த மக்களுக்கு சில தொந்தரவு குடுப்பது. ம். அந்த ஒரு மோதலை உருவாக்குவதற்காக அவங்க முயற்சி பண்றாங்க. சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரத்த சீரழிக்கிற ஏற்பாடுகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. சில வழக்குகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப இது மாரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஆ கண்டுபிடித்து இருக்கிறத அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு, நம்ம வெறும் வெளியில நின்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சட்டமன்ற பணி கிடைக்கிற போது, அது வாய்ப்பு கிடைக்கிற போது, அந்த பொறுப்பு கிடைக்கிற போது, இன்னும் கொஞ்சம் அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்து, அந்த ஏழை எளிய மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள நம்ம 40 வருடமா அவங்களோடவே உழண்டுகிட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய உணர்வு என்னன்னு நமக்கு தெரியும். அப்ப அத வெளிப்படுத்துறதுக்கும், அத செய்து குடுப்பதற்கும், அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமாக இருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கும் இந்த பதவிய பயன்படுத்துவோம். ஓகே தோழர். பழனிய பொறுத்தவரை கோவில் நகரம்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ வந்து கடவுள் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயத்த ஒரு கம்யூனிஸ்ட்டா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நம்ம ஒண்ணும் இப்போ வந்து கடவுள் மறுப்பு பிரச்சாரத்த நம்ம கையில எடுக்கலையே. அருமை தோழர் இஎம்எஸ் கிட்ட ஒரு தடவ கேள்வி கேட்டபோது அவரே சொல்லியிருக்கிறாரு. ம். நீங்க வந்து கோயில் பூசாரிய கூட கட்சியில உறுப்பினராக்குவீங்களான்னு கேட்டபோது, எங்களுடைய கட்சி திட்டத்தை ஏத்துக்கொண்ட யார வேணும்னாலும் கட்சியில நாங்க உறுப்பினரா சேர்ப்போம்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ம். அதனால நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, ம். மக்களுடைய வாழ்வு பிரச்சனைகள் என்பது வேறு. ம். நமக்கு தேவை ஒரு மக்கள் வாழ்க்கையில ஒரு ஒற்றுமையும், அந்த வர்க்க ரீதியான அவங்களுடைய மேம்பாடும் தேவைங்கிற அடிப்படையில தான் பார்க்குறோம். அதனால அது ஒண்ணும் கோயில் நகரங்கிறதுனால, அந்த கடவுள் நம்பிக்கையில இருக்கிற ஜனங்களுக்கு எதிராகவோ, அல்லது இந்த கோயிலுக்கு எதிராகவோ, அல்லது கோயிலு சார்ந்து எடுக்க வேண்டிய பணிகளுக்கு எதிராகவோ நம்ம இருக்க மாட்டோம். அப்போ கோவில் சார்ந்து என்னென்ன போராட்டங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க இப்ப? அதுதான் நம்ம வந்து அந்த கோயில சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம். ஏன்னா கோயிலுக்கு வர்றவங்க அத வாங்கணும்னு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதே மாரி முடிதிருத்தக்கூடிய தொழிலாளிகள அறநிலையத்துறையினுடைய தொழிலாளியாக மாத்தி, ம். அவங்களுக்கு ஒரு நிரந்தர சம்பளம், ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு குடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அடுத்து ஒரு கோரிக்கையா வந்து இங்க பழனியில மொட்டை அடிக்கிறதுனால ம். கிடைக்கிற அந்த முடிய பயன்படுத்தி, ம். இங்கேயே ஒரு தோப்பா தொழிற்சாலை வச்சா, இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கோரிக்கைய வாலிப சங்க காலத்துலேருந்து வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து கடவுள டிஸ்டர்ப் பண்ற மாரி, கடவுளுக்கு இடையூறாகவோ அல்லது கடவுளுக்கு நம்பி அ நம்பிக்கை வைத்து வருகிற மக்களுக்கு எதிராகவோ நம்ம எந்த பணியும் நம்ம செய்யல. ஓகே தோழர். கோவில் விஷயத்துல உங்களுடைய தலையீடுகள்லாம் பார்க்கும்போது, கோவில சுத்தி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. ஆனா வந்து பிஜேபியா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், இவங்க போராடுற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயமா மட்டுமே இருக்கு. அதுதான் வந்து இந்துக்களோட உரிமைன்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய பங்கு என்ன? குறிப்பா வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துற பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் மையப்படுத்தின உங்களுடைய பார்வை என்ன? இல்ல. பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை சித்தாந்தமே தவறானதுங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்னு வந்து அவங்க சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் தனக்கு இருக்கக்கூடிய வறுமையின் அடிப்படையில, அவங்களுக்கு ஒரு தெய்வ பக்தி, தெய்வத்தின் மீது நம்பிக்கை, நம்ம தெய்வத்துக்கிட்ட முறையீடு பண்ணுனா, அது வந்து நமக்கு நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் இருப்பதை அரசியலாக்க அவங்க பார்க்குறாங்க. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும், தெய்வத்தின் மீது இருக்கிற நம்பிக்கைக்கும், வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இல்ல. இந்த வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாமே அரசியலால் ஏற்படுகிற பிரச்சனை. அதனால வந்து ஆண்டவனால் ஏற்படுகிற பிரச்சனை இல்ல. அதனால கோயில்ல வந்து நீங்க கடவுளின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க, கோயிலுக்கு போங்க. அதுல எல்லாம் நம்ம வந்து குறுக்கீடு பண்ணல. நம்ம பேசுகிற போது அதான் சொல்றோம். நீங்க வந்து உங்களுடைய விலைவாசி உயருது, வேலை கிடைக்கல, அல்லது இந்த நகரத்துல சுகாதார பிரச்சனைகள் இருக்கு, சாலை வசதி இல்ல, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து கடவுள் என்ன செய்வாரு?
அதனால அரசாங்கம் தானே அதுக்கு திட்டம் போடணும், இது பண்ணணும். ஆனா அவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அத வந்து அரசியலாக்கி ஒரு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள வந்து ஒ கன்சாலிடேட் பண்றதுக்காக அவங்க வந்து இப்ப சில கோயில் பிரச்சனைகள கையில எடுக்குறாங்க. நாம அதுக்கு எதிரா அது தனியா பாருங்க. உங்க வாழ்க்கை பிரச்சனைய தனியா பாருங்கன்னு அ பிஜேபியினுடைய அந்த கருத்துக்கு எதிரான பிரச்சாரத்த மக்கள் மத்தியில எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். மக்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்குவதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி, அல்லது பழனி நகர மக்களும் சரி, பிரிச்சு பார்க்குற மனோநிலையில தான் இருக்கிறாங்க. கடவுளுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்ல. இவங்க சொல்ற மாரி நம்ம வந்து பிஜேபி ஆதரவு கருத்தோடு செயல்படுகிற மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைவா இருக்கு. ஆனா, அவங்க கொஞ்சம் பேரு இருந்துகிட்டு ஒரு பதட்டம், கலவரம் அப்படிங்கிற மாரியான முயற்சி பண்றாங்க. ஏன்னா 92ல பாபர் மசூதிய இடிச்சபோது, அத பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ள ஒரு இந்துக்களுடைய ஓட்டுகள கன்சாலிடேட் பண்ண முடியும்னா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பிஜேபியினுடைய வளர்ச்சி, அதிகாரம் கையில வந்திருக்கு. அப்ப அதே பாணியில தமிழ்நாட்டுக்குள்ள திருப்பரங்குன்றம் பிரச்சனையா இருக்கட்டும், பழனி பிரச்சனையா இருக்கட்டும், இன்னும் வேறு பல பிரச்சனைகளா இருக்கட்டும், அத உருவாக்க அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல சமூக சீர்திருத்த கருத்துக்களும், அதே மாரி பொது உடைமை தத்துவமும் இந்த தமிழகத்துல வேரோடி இருக்கிறதுனால, அது அவ்வளவு எளிதா அவங்களுக்கு இருக்காது. 3 முறை நம்மளுடைய இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறோம். நம்ம கட்சிய நேசிக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அடுத்து வந்து நகர்மன்ற தலைவரா ஒரு பீரியட் இருந்திருக்கிறோம். இப்ப வந்து நம்ம நகர்மன்ற துணைத் தலைவரா இருக்கிறோம். அதனால நம்ம கட்சியினுடைய இயக்கங்கள், பிரச்சாரங்கள், அதே மாரி நம்ம பொறுப்புல இருக்கிற காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள், இதுவெல்லாம் மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்குல்ல. அதனால வந்து நம்ம கட்சி சொல்லுகிற கருத்துக்களுக்கு ஏற்ப மக்கள் இருக்காங்க. பொதுவா மத நல்லிணக்கம் என்பது இருக்கு. நம்ம கட்சி தோழர்களும் ரோடும் ஒரு நெருக்கமான உறவு இது மாரி பிரச்சனைகள் வருகிறபோது, வியாபாரிகளோடு, அதே மாரி அனைத்து கட்சிகளோடு இணைந்து நின்று இந்த நகரத்தினுடைய அமைதிக்காக போராடுகிற போது, ஒற்றுமைப்படுத்துகிற போது, நம்ம கட்சியின் மீது இயல்பா ஒரு மரியாதையும், அரசியல் அந்தஸ்தும் இந்த நகரத்துக்குள்ளேயே இருக்கு. இந்த தொகுதிக்குள்ளேயும் இருக்கு. தொடர் இப்போ பழனி தொகுதிய பொறுத்தளவுல, ம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நீங்க இந்த பழனி தொகுதிய எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? இங்க என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க? இங்க வளர்ச்சிங்கிறது எப்படி வரணும்? பழனி நகரத்த பொறுத்தவரைக்கும், பெரிய பக்கத்துல தொழில் வளர்ச்சி என்பது இல்ல. ம். பழனி நகரம் கோயில் சார்ந்த நகரங்கள்லாம் வர்ற பக்தர்கள், வியாபாரம் அதுதான் இருக்கு. ம். அப்ப வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறபோது, அத ஒட்டி வர்த்தகம் என்பது நடைபெறுகிறது. ம். அப்ப அந்த லட்சக்கணக்கான பக்தர்களை முறைப்படுத்தி, இங்க தங்கி அவங்க சாமிய வழிபட்டுட்டு போறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குகிற போது, 1 நாள் வந்துட்டு போறவங்க 2 நாள் தங்குனா, அத ஒட்டி வியாபாரம், மற்ற ஏற்பாடுகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியில ஒரு முக்கியமான கேந்திரமான ஏதாவது ஒரு தொழில்கள இங்க உருவாக்குவதற்கான நம்ம முயற்சி எடுக்கணும். அதில தான் நான் சொன்னேன், இந்த தோப்பா தொழிற்சாலை என்பது வந்தா கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னேன். வேறு பல விஷயங்களும் நம்ம கொஞ்சம் ஆலோசிச்சு, இந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள், அத வச்சு நம்ம கொஞ்சம் ம். தொழிற்சாலைகள உருவாக்கணும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழனியில இப்ப கிராமப்புறங்கள்ல மக்காச்சோளம் அதிகமா விளையுது. அப்ப அந்த மக்காச்சோளத்திலிருந்து ஆயில் எடுக்கிறது ஒரு கம்பெனி. அந்த மக்காச்சோளத்திலிருந்து மாட்டு தீவனம் தயாரிக்கிற ஏற்பாடு 1, 2 இருக்கு. அதையெல்லாம் ஒரு அரசு மூலமாக விரிவான அளவுக்கு செய்யறது. ம். ஏன்னா கிராமப்புறங்கள்ல மாடு வளர்ப்புங்கிறது ஒரு உபரி வருமானத்துக்கான தொழில். ம். அப்ப அதுக்கு ஒரு மானிய விலையில இந்த மாட்டு தீவனம் கிடைப்பதற்கான இப்ப தனியார் நிறுவனங்கள் ஏராளமா இருக்கு. ம். அரசு சார்ந்த நிறுவனங்களா இருந்தா ஒரு குறிப்பிட்ட விலையில அவங்களுக்கு கிடைக்கிற போது, இன்னும் கொஞ்சம் அந்த பால் உற்பத்தியும், பால் மூலம் வருமானத்தை பெறுகிற அந்த விவசாயிகளும், இன்னும் கொஞ்சம் அவங்க மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அது மாரியான தொழில்கள கொஞ்சம் அடையாளப்படுத்தி நம்ம பண்ணணும். இது பழனிய சுத்தி இருக்கக்கூடியது. அதே மாரி ஆயக்குடியில கொய்யாவும், மாவும் தான் விவசாயம். அதுதான் அதிகமா நடக்குது. ம். அப்ப நமக்கு வந்து கொய்யா, மாங்கிறது சீசன் நேரத்தில அதுகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறதில்ல. ஏன்னா அது வச்சிருந்தாலும் கெட்டு போயிரும். அப்ப அதுக்கு ஒரு பதப்படுத்துறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு குடோன் மாரி, ஏசி குடோன் உருவாக்கலாம். ம். ஜூஸ் தயாரிக்கிற இப்ப வந்து கொய்யாவிலயும் ஜூஸ் தயாரிக்கலாம், மாவுலயும் ஜூஸ் தயாரிக்கலாம். அப்ப ஜூஸ் ஃபேக்டரி. ம். ஜூஸ் ஃபேக்டரி பண்ணி இங்கேருந்து ஏற்றுமதி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். அடுத்து வந்து தென்னை மரங்கள் இந்த பக்கம் அதிகமா இருக்கு.
அப்போ தென்னையில் கிடைக்கக்கூடிய மட்டைகள் அல்லது நார்கள் இதை பயன்படுத்தி இந்த கயிறு இந்த மாதிரி இது திரிக்கிறது, அதுக்கான ஒரு ஏற்பாடு, அதுக்கு ஏதாவது பேங்க் மூலமாக லோனு அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இது பழனியை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களா பார்க்கலாம். கொடைக்கானலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டூரிஸ்ட் சென்டர் தான். சுற்றுலா பயணிகள் வந்து போகிறது தான். இப்போ அங்கே வந்து லாட்ஜுகள், க சின்ன சின்ன விடுதிகள் இதெல்லாம் ஏராளமாக இருக்குது. அதில் இப்போ ஒரு பிரச்சனை வந்து இந்த சின்ன விடுதிகளை அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி சீலெல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் அதை பேசிட்டு இப்போ கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 167 காட்டேஜ் ஏதோ திறக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம முறைப்படுத்தணும். முறைப்படுத்தணும். இன்னொன்று வந்து என்னென்னா கொடைக்கானலுக்கு மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கு. ஏன்னா அதை வந்து நம்ம கொண்டு வந்து ஒரு அமுல்படுத்தினோம்னா தான் நம்ம வந்து அதை கொடைக்கானல் நகரத்தை சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களையும் ஒழுங்குபடுத்த முடியும். அதே மாதிரி இப்போ அங்கே வருகிற சுற்றுலா பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம மாதிரி நடுத்தர குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள் தங்களுடைய குடும்பத்தோடு கொடைக்கானல் போயிட்டு ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அங்கே இருக்கிற விலைவாசி, தங்குகிற விடுதியினுடைய வாடகை இதுவெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ அரசாங்கம் இந்த மாதிரி வருகிறவர்களுக்கு இப்போ ஃபாரினர்ஸ் வருவாங்க, அவங்க லக்ஸூரியஸாக இருக்கிற ஹோட்டலில் தங்குவாங்க. அப்போ சாதாரண மக்கள் தங்கி அவங்க வந்து 1 நாளோ 2 நாளோ இருந்து போகிற மாதிரியான சில விடுதிகள் அரசு சார்பில் அந்த நகராட்சியினுடைய கண்ட்ரோலில் நம்ம நிர்வகிக்கிற மாதிரி சில நல்லா நீட்டாக நிர்வகிக்கிற மாதிரி சில ஏற்பாடுகள் பண்ணனா சாதாரண ஜனங்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களும் வாழ்க்கையில் ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தங்கிற ஒரு திருப்தியோடு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று இப்போ இருக்கிற இந்த விலைவாசி உயர்வில் கட்டுப்படி ஆகலைங்கிறதுனால ஒரு வேன் எடுக்கிறாங்க, ஒரு 10 பேர் சேர்றாங்க, வர்றாங்க, சிலிண்டரை கொண்டு வராங்க, அங்கேயே வச்சு சமைக்கிறாங்க, சாப்பிட்டு போய் சாயந்தரமே இறங்கிடுறாங்க. இல்லைன்னா சோத்தை அங்கேயே தயார் பண்ணி உணவை தயார் பண்ணி கொண்டுட்டு வந்து எங்கேயாவது வச்சு சாப்பிட்டு இறங்கிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த நகரத்தினுடைய வர்த்தகத்துக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் வந்து இப்படி சின்ன தங்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னு வைங்க, 1 நாள் 2 நாள் தங்குற போது அந்த ரூம் வாடகையின் மூலமாக ஒரு இன்கம் வரும். இன்னொன்று வந்து அதை ஒட்டி உணவு மற்ற பொருள் விற்பனை அதெல்லாம் வருகிற போது வியாபாரம் நடக்கும். அப்போ அதை ஒட்டி கொஞ்சம் பொருளாதாரத்தில் சில கொடைக்கானல் நகரம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் இருக்குது. போக்குவரத்தை ஒரு ஒழுங்குபடுத்துறது, அதுக்கான கொஞ்சம் ரோடுகளை எல்லாம் சரிப்படுத்தி நெருக்கடி இல்லாமல் வந்து போவதற்கான ஒரு ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா ஃப்ரீயாக ஜனங்கள் வந்துட்டு போகிறது, உல்லாச பயணிகள் வருகிற போது அந்த நகரத்தினுடைய தொழில் மற்ற வியாபாரம் அதுவெல்லாம் மேம்படுவதற்கும். இன்னொன்று வந்து கொடைக்கானல் நகரத்தில் பல பேர் வருகிற போது கிரிமினல் நடவடிக்கைகள் கூடுதலாக இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கிரிமினல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு வர்றவங்க பாதுகாப்பாக போகிறதுக்கு சிசிடிவி கேமரா அந்த எங்கெல்லாம் வைக்கணும், என்ன கண்காணிக்கணும் அப்படின்னு வந்து போகிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுங்கிறதும் முக்கியம். தங்கு வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் சிக்காமல் தப்பிச்சு அவங்க முறையாக இருந்துட்டு போகிறதுங்கிறது முக்கியம். அப்போ அதுக்கான முயற்சி அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்து மேல்மலை கீழ்மலை 2ன்னு பிரிவாக தான் இருக்குது. மேல்மலை விவசாயம் வந்து பூண்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. அதுக்கு வந்து இப்போ ஒரு கட்டுப்படியான விலை கிடையாது. இப்போ பூண்டு மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னா பெரியகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடுகப்பட்டியில் இருக்குது. வடுகப்பட்டி அது வந்து ஒரு தனியார் மார்க்கெட்டு, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படின்னா இந்த பூண்டு விவசாயிகளுக்கு ஒரு கட்டுப்படியான நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க முன்கூட்டியே கொஞ்சம் பணம் கொடுத்துருவாங்க. பூண்டு விளைஞ்சி வருகிற போது அவங்க நிச்சயிக்கிறதா விலை. விவசாயிகள் விலையே சொல்ல முடியாது, அவங்க நிச்சயிக்கிற விலை, அதெல்லாம் விலை கிடைக்காது. அடுத்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் மதுரைக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும். இல்லைன்னா நம்ம இங்கே ஒட்டஞ்சரத்துக்கு வரணும். அப்போ அதுலேயும் சிக்கல் இருக்குது. அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம கட்சியின் சார்பில் விவசாய சங்கத்தின் சார்பில் பூண்டு மார்க்கெட்டு கொடைக்கானலுக்கே வரணும். இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு கொள்முதலுக்கு அரசாங்கமே கவனம் செலுத்தி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சு போராடி இருக்கிறோம். இப்போ வருகிற போது அதுமான முயற்சி எடுக்கலாம். இன்னொன்று என்னுடைய தலைமையில் நம்ம கொடைக்கானலில் கிளாவரைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் நம்ம மாவட்டத்தினுடைய எல்லை. அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் ஒரு 7-8 கிலோமீட்டர் போனால் கேரளாவுக்குள்ளே போயிடலாம், மூணாறு அதுக்கு போயிடலாம். அந்த சாலையை திறந்தா இந்த பூண்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு வந்து நேரடியாக நம்ம இங்கே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வியாபாரிகள் மூலமாக
அங்கே கேரளாவுக்குள்ளே போகிறத விட நேரடியாக போகிற போது விலை கொஞ்சம் கூட கிடைக்கும். அது வந்து 2 அரசும் பேசி அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த திரைக்கணும்னு ஒரு போராட்டத்தை நம்ம திட்டமிட்டு இது பண்ணோம். அதில் கைது பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் நின்றுருக்கு. நமக்கு இந்த பொறுப்பு கிடைக்கிற போது அதை 2 அரசாங்கத்தோடையும் பேசி அங்கேயும் நம்முடைய இடதுசாரி அரசு இருக்கிறதுனால அந்த பாதையை திறப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம். அந்த மேல்மலையை நம்ம இது பண்ணலாம். கீழ்மலைக்கு வந்துட்டிங்கன்னா, கீழ்மலை விவசாயங்கிறது காப்பி. அதிகம் காப்பி. அப்புறம் அந்த சௌசௌ காய். அதே மாரி வந்து கொஞ்சம் கொடை ஆரஞ்சு இருக்கும். ம். கொடை ஆரஞ்சு இருக்கும். அது மாரியான விவசாயத்தில இப்ப காப்பிங்கிறது கொஞ்சம் நெருக்கடியான கட்டத்தில இருக்கு. காப்பி ம். விவசாயங்கிறது ஒரு நெருக்கடியா இருக்கு. ம். அதுவும் இதே போல தான். அதுக்கு விலை கிடைக்கிறதில்ல. ம். அது வந்து மார்க்கெட்டு நம்ம முறைப்படுத்த வேண்டியிருக்கு. ம். அதனால அது வந்து ஒரு காலத்தில பட்டிவீரம்பட்டியில வந்து அதுக்கான இதெல்லாம் இருந்தது. இப்ப அது காப்பி விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, அந்த காப்பி விவசாயத்த பாதுகாக்கிறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறோம். தோழர் கே. பாலகிருஷ்ணனையும் வச்சு விவசாய சங்கத்தில் இருக்கிறபோது, ம். காப்பி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தியிருக்கிறோம். அதுக்கு விலையை தீர்மானிக்கிறது அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும்னு வச்சிருக்கிறோம். அப்ப அதையும் முறைப்படுத்தலாம். அப்ப 2 மேல்மலை விவசாயம் வேறு, கீழ்மலை விவசாயம் வேறு, கொடைக்கானல் நகரத்தினுடைய அமைப்பு வேறு. ம். அதே மாரி தான் பழனி நகரத்தினுடைய அமைப்பு வேறு. ம். பழனியை சுத்தி இருக்கிற இந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கிராமப்புறத்தினுடைய அதனுடைய வாழ்நிலை, அதனுடைய விவசாயம் மற்றது வேறு. அப்ப இதையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்து, இந்த பகுதிக்கு ஏற்ப மக்களுக்கு கோரிக்கைகள உருவாக்கி, நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அதெல்லாம் தீர்க்கணும். ஓகே பிரதர். நெறைய இத முன்வைக்கிறீங்க. முதல் விஷயம், முதல் தலையீடு அப்டின்னா அது என்னவா இருக்கும்? முதல் தலையீடு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பழனியில நம்ம இந்த சாதாரண மக்களுடைய இந்த சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ம். அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்நிலைய ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாரி பழனி நகரத்துக்குள்ள இந்த போக்குவரத்த முறைப்படுத்தணும். ம். பழனி நகரத்துக்கு வெளியிலிருந்து பக்தர்கள் வந்துட்டு போறதுனால, சுகாதார கட்டமைப்ப மேம்படுத்தணும். அது வந்து முக்கியமானது. வந்து அதுல கவனம் செலுத்தணும். ஓகே பிரதர். கொடைக்கானல்னா, அந்த டூரிஸ்ட் வந்து போறவங்கள முறைப்படுத்துறதுக்கான முயற்சி என்பது எடுக்கணும். ஓகே பிரதர். அது பிரதர் ஒரு பொதுவான கேள்வி. நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியில முழுநேர ஊழியரா இருக்கீங்க. உங்களுடைய வருமானம் எவ்வளவு? உங்களுடைய சொத்து மதிப்புலாம் எவ்வளவு? என்னுடைய வருமானம் வந்து எனக்குன்னு கட்சி கொடுக்கக்கூடிய ரூ. 15,000 முழு நேர ஊழியர்களுக்கான அலவன்ஸ் தான். எனக்கு வந்து திண்டுக்கல்ல ஒரு வீடு மட்டும் இருக்கு. வேற சொத்து கிடையாது. என்னுடைய மனைவி வந்து போக்குவரத்து தொழிலாளர் ளுடைய அந்த கூட்டுறவு சங்கத்தில வேலை செய்றாங்க. இப்ப வருகிற ஜூன் மாதம் ரிட்டயர்ட் ஆக போறாங்க. அவர்களுடைய சம்பளம். இதுதான் என்னுடைய வருமானம். வேற சொத்து இல்ல. அந்த வீடு ஒண்ணு தான் அசெட்டு. வேற எதுவும் கிடையாது. என் பையன் மேரேஜ் பண்ணிட்டு அவன் தனியா இருக்கான். அவன் மெரெயின் கப்பல்ல வேலை பார்க்குறான். என் பொண்ணு அது வந்து சித்தா டாக்டர் மேரேஜ் பண்ணி குடுத்துட்டேன். அவங்க சென்னையில இருக்கிறா. சரிங்களா? பிரதர் இப்போ வந்து நீங்க பிரச்சாரத்துல இருக்கீங்க. மக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில நம்ம இந்த அணி என்பது 21 கட்சிகளை கொண்ட அணியாக இருக்கு. அதனால அணியினுடைய பலம் அது நமக்கு இருக்கு. இன்னொன்னு கடந்த 10 வருஷமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ம். மரியாதைக்குரிய சகோதரர் ஐ.பி. செந்தில்குமார் இருந்திருக்கிறாரு. அவரு ஏராளமான இந்த பகுதி கோரிக்கைகளை கடந்த அதிமுக காலத்துல நிறைவேறாத பல கோரிக்கைகளை இந்த தொகுதிக்குள்ள நிறையா செஞ்சிருக்கிறாரு. ம். கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் செஞ்சிருக்கிறாரு. ம். இங்க பாதாள சாக்கடைய கொண்டு வந்திருக்கிறாரு. மாவட்ட இந்த மருத்துவமனைய பழனி மருத்துவமனைய மாவட்ட தலைமை மருத்துவமனையா ஆக்கியிருக்கிறாரு. ம். அடுத்து வந்து இந்த இப்போ ரயில்வே பாலம் ஒண்ணு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அவர் முயற்சியில. அதை இல்லாம நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சச்சிதானந்தம் வெற்றி பெற்றதுக்கு பின்னால, இங்க வந்து இந்த நான் ஏற்கனவே கொடைக்கானலுக்கு எப்படி கிரிமினல்கள ஒழுங்குபடுத்துவதற்கு, அவங்கள கட்டுப்படுத்துவதற்கு சிசிடிவி கேமரா மாரி பயன்படுத்தணும்னு சொன்னோனோ, பழனி நகரம் முழுவதும் வைப்பதற்கு தொகுதி எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதிய குடுத்துருக்கிறாரு. அதனால அது இன்னைக்கு ஓரளவுக்கு கிரிமினல்ஸினுடைய நடவடிக்கை கட்டுப்படுத்த பயன்பட்டுருக்கு. அடுத்து வந்து நம்ம அவரு சார்புல இங்க உயர் ஹைமாஸ் லைட்டு அது ஒண்ணு இங்க போட்டு குடுத்துருக்கிறாரு. ம். இதுவெல்லாம் இந்த நகரத்துல நடந்திருக்கு. இன்னொன்னு வந்து கந்தசாமி இப்ப துணைத் தலைவரா இருக்கிற வார்டுல நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்
தோழர் டி.கே. ரங்கராஜன் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற போது அவருடைய வார்டில் குடிநீருக்காக, பள்ளிக்கூடத்துக்காக, சமுதாய கூடத்துக்காக 74 லட்ச ரூபா நான் மாவட்ட செயலாளர் இருக்கையில வாங்கி குடுத்துருக்கிறேன். பேசி நம்ம கட்சியின் சார்புல தான் பேசி நம்ம செஞ்சிருக்கிறோம். அது வந்து ஏன்னா நம்ம கம்யூனிஸ்டுகள் என்ற அடிப்படையில, நம்ம வந்து எங்க இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக நிதி ஒதுக்குவோங்கிறதுக்கு அது ஒரு முன் உதாரணம். அவரு பண்ணியிருக்காரு. அடுத்து தோழர் ராஜமாணிக்கம் நகர்மன்ற தலைவரா இருக்கிற போது தான் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்தது. கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரு. இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் ஐபிஆர் அவர்களும் உதவி பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டு வந்தது. அது பஸ் ஸ்டாண்டு தரமாக கட்டப்பட்டது. இப்போ தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சார். அது மாதிரி நம்ம ஏற்கனவே ஆற்றிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பீரியடு எம்எல்ஏ இருந்த தோழர் பழனிவேலு அவருடைய முயற்சியில் தான் 89, 90ல் இந்த குதிரையார் டேம் வந்தது. இன்றைக்கி அது ஏறக்குறைய 5000 ஏக்கருக்கு பக்கமாக பாசனம் நம்ம மாவட்டத்துக்குள்ளே ஒரு பகுதி பாசனம் பெறுது. திருப்பூரில் மாவட்டத்தில் கொழும்பம் போன்ற கிராமங்களை ஒட்டி அதில் இருக்கக்கூடிய நிலங்களும் பாசன பரப்பாக இருக்குது. பாசனத்தில் விவசாயிகள் இருக்காங்க. அதனால் ஏற்கனவே நம்ம கம்யூனிஸ்டுகள் இந்த தொகுதியில் செய்திருக்கக்கூடிய பணி, கூட்டணியினுடைய பலம், கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் செய்திருக்கக்கூடிய காரியம், இதெல்லாம் சேர்ந்து மக்கள் மத்தியில் நமக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுங்கிறது ஒன்று. இதையும் தாண்டி இந்த மகளிருக்கான உரிமை தொகை, அதே மாதிரி விடியல் பயணம், அதே மாதிரி படிக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற அந்த ஏற்பாடு, காலை சிற்றுண்டி, இலவச பம்பு செட்டுகளுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மின்சாரத்தை பயன்படுத்துகிற பம்பு செட்டுகளுக்கு வந்து நாங்கள் மின் மோட்டார் கொடுக்க போகிறோம்னு தேர்தல் காலத்தில் கொடுத்துருக்குற வாக்குறுதி, இதுவெல்லாம் சேர்ந்து போகிற இடங்கள்ல நல்ல வரவேற்புக்கு பார்க்குற இடங்கள்ல நான் இப்போ 3-4 நாட்களாக பிரச்சாரத்துக்கு போகிற போது எல்லா இடங்களிலும் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000ங்கிற போது பெண்களுக்கு அந்த பணம் கிடைக்கிற போது எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து ஆர்கனைஸ் ஆகி நல்ல உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. நல்ல பலமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையிலையும் மதிப்பீடாக இருக்குங்க. ஓகே, நன்றி சார். நன்றி சார். எல்லாம் போகுது அறிவால் சத்தியம்.